ஹோண்டா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள புதிய SP160 பைக்கின் பல்வேறு சிறப்பம்சங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் ஆன்-ரோடு விலையை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். SP160 பைக்கின் அறிமுகத்தின் போது முன்பாக விற்பனையில் இருந்த எக்ஸ்பிளேட் ஆனது நீக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாடலை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே விற்பனையில் இருக்கின்ற யூனிகார்ன் 160 பைக்கில் இருந்து பெறப்பட்ட என்ஜினையும் மற்றும் சேஸையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது SP160. மேலும் SP160 பற்றி அனைத்து விவரங்களையும் இப்பொழுது பார்க்கலாம் ஆட்டோமொபைல் தமிழனில். ஹோண்டா நிறுவனம் 125 சிசியில் விற்பனை செய்து வருகின்ற சைன் 125 பைக்கை அடிப்படையாக கொண்டு சைன் 100 என்ற குறைந்த பட்ஜெட் விலை மாடலை அறிமுகம் செய்தது. அடுத்ததாக SP125 பைக்கை அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது SP160 ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஹெட்லைட் அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் இரண்டு மாடல்களிலும் SP125 மற்றும் SP160 ஆனது ஒரே மாதிரியாக அமைந்திருக்கின்றது. பல்வேறு அமைப்புகளை பொறுத்தவரை தோற்ற அமைப்பில் இருந்து சில பாகங்களை SP125 மாடலில் இருந்து இந்த மாடல் பெற்றுள்ளது. இருந்தபொழுதும் இது ஒரு புதுப்பிக்கப்பட்ட டிசைன் அம்சங்களை கொண்டு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 150 முதல் 160 சிசி என்ஜின் பிரிவில் மிக கடுமையான ஒரு சவாலினை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யூனிகார்ன் 160 பைக்கில் இருந்து பெறப்பட்ட சேஸ் மற்றும் என்ஜினை பகிர்ந்து கொள்கின்ற SP160 மாடலானது 162.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் என்ஜினை பெற்றுள்ளது. இந்த என்ஜின் அதிகபட்சமாக நமக்கு 13.5 HP பவரையும் 14.6 நியூட்டன் மீட்டர் டார்கினையும் வழங்குகின்றது. இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது. SP125 பைக்கில் இருக்கின்ற LED ஹெட்லைட் ஆனது இந்த மாடலும் பகிர்ந்து கொள்கின்றது. பின்புறத்தில் மட்டும் புதுப்பிக்கப்பட்ட LED டைல் லேம்ப் மற்றும் நேர்த்தியான டிசைன் அம்சத்தை பெறுகின்றது. இந்த மாடலை பொறுத்தவரை மிக நேர்த்தியான முன்புறத்தில் டேங்க் எக்ஸ்டென்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டு மிக பிரீமியமாக காட்சியளிக்கின்றது. முழுமையான டிஜிட்டல் கிளஸ்டர் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. LCD டிஸ்பிளே கொண்ட இந்த கிளஸ்டர் ஆனது நமக்கு கனெக்டிவிட்டி சார்ந்த எந்த அம்சங்களையும் வழங்கவில்லை. அதற்கு மாறாக வெறும் நார்மலான டிஜிட்டல் கிளஸ்டராக கிடைக்கின்றது. ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் போன்ற வசதிகளுடன் ட்ரிப் மீட்டர், எவ்வளவு எரிபொருள் நம்முடைய மைலேஜ் கிடைக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களை மட்டுமே இந்த LCD டிஜிட்டல் கிளஸ்டர் ஆனது காட்டுகின்றது. மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் மோனோசோக் சஸ்பென்ஷன் ஆனது வழங்கப்பட்டு இரண்டு பக்கமும் 17 அங்குல டயர் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றது. 80/100 17 ஆனது முன்புறத்திலும் பின்புறத்தில் 130/70 17 டயர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிக அகலமான ரேடியல் டயர் ஆனது மிக சிறப்பான ஒரு டிராக்ஷனை நமக்கு இந்த பைக்கிற்கு வழங்க உதவுகின்றது. மிக நேர்த்தியான டிசைன் அம்சங்களை கொண்டு மொத்தம் 6 விதமான நிறங்களில் இந்த SP160 பைக் ஆனது கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த பைக் ஆனது நேரடியாக போட்டியை எதிர்கொள்கின்ற மாடல்கள் Yamaha FZ, சுசுகி ஜிக்ஸர், பல்சர் P150, பல்சர் N160, TVS அப்பாச்சி RTR 160, எக்ஸ்ட்ரீம் 160 R2V போன்ற மாடல்களை எதிர்கொள்கின்ற வகையில் இந்த பைக்கானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாடலின் எக்ஸோரூம் பிரைஸ் ஆனது ரூபாய் 1,17,500 தொடங்குகின்றது. டிஸ்க் பிரேக் கொண்ட டாப் வேரியன்ட் ஆனது 1,21,900 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SP160 பைக்கை பொறுத்தவரை பிரேக்கிங் அமைப்பில் பின்புறத்தில் 220 மில்லிமீட்டர் டிஸ்க் அல்லது 130 மில்லிமீட்டர் ட்ரம் என இரண்டு விதமான ஆப்ஷனை பெறுகின்றது. முன்புறத்தில் 276 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக் ஆனது பொதுவாக கொடுக்கப்பட்டு சிங்கிள் சேனல் ABS ஆனது கொடுக்கப்படுகின்றது. இந்த பைக்கில் மிக நேர்த்தியான அமைப்பினை கொண்டு 6 விதமான நிறங்களை பெற்றுள்ள இந்த மாடலை பொறுத்தவரை மிக ஸ்டைலிஷான பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை இந்த மாடல் பெறவில்லை. இருந்தபொழுது மிக சவாலான விலையில் அமைந்திருப்பது SP160 பைக்கிற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸாக பார்க்கப்படுகின்றது. 162.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜினை பெற்றுள்ள SP160 பைக்கின் ஆன்-ரோடு விலையானது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிங்கிள் டிஸ்க் பெற்ற வேரியன்ட் ஆனது ரூபாய் 1,40,000 தொடங்கலாம். மேலும் டூயல் டிஸ்க் பெற்ற டாப் வேரியன்டின் விலையானது நமக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1,45,000 நிறைவடையும். தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.